இப்போ கட் பண்ண மேங்கோ, நம்ம நல்ல பழுத்த மேங்கோ, கட் பண்ண மேங்கோ நம்ம எடுத்து வச்சிருக்கோம். அதோட ஏலக்காய் 2, பச்சை கற்பூரம் 2 கிராம்பு இதை எடுத்து வச்சிருக்கோம். இதுக்கு வந்து சுகர் சேர்க்காம, ஒயிட் சுகர் சேர்க்காம நாட்டு சர்க்கரை சேர்த்தோம் அப்படின்னா எந்த பாதிப்பும் கிடையாது. இந்த அடிக்கடி கோல்டு பிடிக்கிறவங்க, இல்ல சுகர் பேஷண்ட், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மேங்கோ மில்க் ஷேக் குடிச்சா கோல்டு பிடிக்காம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் சேர்க்கிறோம். பச்சை கற்பூரம் வந்து கோல்டு அஃபெக்ட் பண்ணாது. ஏலக்காயும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா த்ரோட் இன்ஃபெக்ஷன் வராது ஏலக்காய் சேர்த்தோம் அப்படின்னா. இப்போ நம்ம வந்து இந்த மேங்கோ வந்து நல்ல பழுத்த மாம்பழத்தை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். இதை நீங்க தோல் சீவி கூட எடுத்து நம்ம யூஸ் பண்ணலாம். தோல் சீவாட்டாலும் பரவாயில்ல, நல்ல அதை மாம்பழத்தை நல்லா அலம்பிட்டு அதுக்கப்புறம் நீங்க இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்க, நாட்டு சர்க்கரை நம்ம யூஸ் பண்றோம். இந்த மேங்கோ மில்க் ஷேக்கு வந்து நாட்டு சர்க்கரை யூஸ் பண்றோம், ஒயிட் சுகர் யூஸ் பண்ணாம. நாட்டு சர்க்கரை வந்து எல்லாருமே சாப்பிடலாம், ரொம்ப நல்லது. இப்ப நாம வந்து இது எல்லாத்தையும் தனியா ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். இதை வந்து மிக்சி ஜார்ல போட்டு நம்ம அடிக்க போறோம். ஒரு 200 ml இல்ல ஒரு 250 ml பால், தனியா காய்ச்சின பால் எடுத்து வச்சுக்கோங்க. பச்சை பால் தயவு செய்து யூஸ் பண்ணாதீங்க. காய்ச்சின பால் ஒரு 250 ml, ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. மிக்சி ஜார்ல இது எல்லாத்தையும் போட்டு அந்த பாலையும் விட்டு நம்ம வந்து என்ன பண்றோம், கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்றோம். மிக்ஸ் பண்ணிட்டு மிக்சியில வச்சு நல்ல இப்போ வந்து அதை ஷேக் பண்ண போறோம், கிரஷ் பண்ண போறோம். இதுக்கு வந்து நீங்க நல்ல குளிர்ந்த பாலா இருந்தாலும் சரி, இல்ல கொஞ்சம் சூடா இருந்தா கூட, பால் கொஞ்சம் சூடா இருந்தா கூட நல்லது. இந்த சூடான பால்ல கூட இந்த மேங்கோ மில்க் ஷேக் நம்ம போட்டு சாப்பிடலாம், எந்த ஒரு பாதிப்பும் வராது. இப்ப இந்த மில்க் ஷேக் வந்து மேங்கோ மில்க் ஷேக் நம்ம மிக்சி ஜார்ல போட்டு நல்ல கொழு கொழுன்னு அடிச்சு வச்சிட்டோம். அதாவது நல்ல மேங்கோ மில்க் ஷேக்னா இப்படிதான் இருக்கணும், நல்ல கொழு கொழுன்னு இருக்கு. இதை வந்து 3 கிளாஸ்ல நம்ம வந்து ஷேர் பண்ண போறோம்.